ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ், அனிமேட்டட் சீரிஸ், அனிமேலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் எது வந்து அமெரிக்கன் வெர்ஷன், எது ஜாப்பனீஸ் வெர்ஷன், எது இந்தியானால உருவாக்கப்பட்டது இப்படின்றத நம்மளால் பிரித்து பார்க்க முடியுது. ஒரு டைமில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் எது ஸ்டோரி நல்லா இருக்குது, எதில் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து நமக்குன்னு ஒரு புது ரசனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம இன்னும் மெச்சூர்ட் ஆயிருப்போம். லைக் இப்போ ஜாப்பனீஸ் வெர்ஷனில் வரக்கூடிய அனிமேலாம் பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்படி மெச்சூர்டான ஒரு ஆடியன்ஸாக மாறிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ வரையுமே இந்தியன் அனிமேட்டட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ பெருசாக ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை, ஏன் இன்னும் இந்தியன் அனிமேட்டட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால ஏன் வந்து பெஸ்ட்டான ஒரு அனிமேட்டட் சீரீஸாக கொடுக்க முடியல, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஏன் உலகம் மொத்தமாக அவங்களால ஒரு தனி பேர் எடுக்க முடியல. ஏன்னா இப்போ ஜாப்பனீஸோட அனிமேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானை தாண்டி ஆல் ஓவர் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபயரே கிளப்பிட்டு இருக்கு. ஏன் இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து ரூல் பண்ணலையா அனிமே, அவங்களால அப்பேற்பட்ட ஒரு அவுட்புட்டை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னும் போது ஏன் நம்ம இந்தியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸால் இது பண்ண முடியல அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம இந்த மாதிரி இந்தியன் அனிமேட்டட் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறோம், குறைச்சி பேசுகிறோம், அவங்கள வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்காதீங்க. இதில் நம்ம வந்து அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில தப்புகள் வந்து சுட்டி காட்டி கிரிட்டிசைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் அனிமேட்டட் சீரிஸ்னா என்ன, எத்தனை வந்திருக்கு, என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்றத மூலம் பார்க்கணும். ரோல் நம்பர் 21 ஒன்று வந்திருக்கும், அது வந்து இந்தியன் அனிமேட்டட் சீரிஸ் தான். தென் சோட்டா பீம், மைட்டி ராஜு, தெனாலி ராமன், செல்ஃபி வித் பஜ்ரங்கி, தென் மோட்டு பட்லோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனால உருவாக்கப்பட்டது தான். இது மாதிரி ஒரு சில இந்தியன் ப்ரொடக்ஷனால உருவாக்கப்பட்ட அனிமேட்டட் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகோ, டிஸ்னி எக்ஸ்டி, அதுக்கப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க் இது மாதிரியான சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இது வந்து இந்தியாலையும் ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் வந்து கிடைக்கல. இந்த மாதிரியான அனிமேட்டட் சீரிஸ்க்கு ஃபாரின்க்குலாம் போக வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி. ஏன்னா இங்கே நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்டோரின்றதே இல்லை, கிரியேட்டிவான ஸ்டோரியே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். ஒன்று கிரியேட்டிவான ஸ்டோரி இல்லை, மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் அவங்களால ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியல அப்படின்றதான் நான் இன்னொரு பக்கம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கதைக்கிட்டே வருவோமே, இந்தியன் அனிமேட்டட் சீரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே மெஜாரிட்டியான எல்லா அனிமேட்டட் சீரிஸ்லையுமே ஏதாவது ஒரு கடவுள் வந்துடுவாங்க. செல்ஃபி வித் பஜ்ரங்கில வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமானை வச்சு போகும். மோட்டு பட்லோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து அப்பப்போ டீஸ் பண்ணுவாங்க. சோட்டா பீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வர மாதிரி காட்டுவாங்க, ஹனுமான் வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ ரிலீஜியஸை நோக்கி அது போகும். மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 21 அதில் என்னன்னே தெரியும், அது வந்து கடவுளை பேஸ் பண்ணி தான் அது வருது. இது மாதிரி மோஸ்ட்லி கடவுள் 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 அப்படின்றதுலே இருந்துட்டு மற்ற எந்த விதமான கிரியேட்டிவ் ப்ராசஸ்லையும் இறங்காம இல்லை இதே பண்ணி ஓட்டிடுவோம் அப்படின்னு அவங்க இருக்காங்களா அப்படின்றது தெரியல. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமாயணம் நம்ம ஏகப்பட்ட வெர்ஷனில் பார்த்துட்டோம், கார்ட்டூன் வெர்ஷன்லையுமே பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷன்லையுமே நிறையா இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹிந்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ராமாயணம் வெர்ஷனை வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஆதி புருஷன் சொல்லிட்டு ஒரு 700 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தாங்க. அது போக இப்போ ரன்பீர் சாய்பல்லவி நடிச்சு இப்போ மறுபடியும் பாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ராமாயணம் ஸ்டோரி ரெடி ஆகிட்டு இருக்கு 800-900 கோடிக்கு. இப்படி தெரிஞ்ச கதை, தெரிஞ்ச விஷயம், இப்படி இருக்கும்போது அதையே மறுபடியும் பண்ணிட்டு சுற்றி இருக்கக்கூடிய பல கிரியேட்டிவான விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே போயிடும். இது வந்து ஒரு குற்றச்சாட்டு. இதை தாண்டி ஸ்டில் எந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அனிமேட்டட் சீரிஸ், இந்தியன் அனிமே ஆர்டிஸ்ட்டை நம்பி காசு கொடுக்க தயாரால. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்து இவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத வெளியே இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ரெகக்னேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும். பட் இவங்க அதை வந்து வெளி காட்டிக்கல. இவங்க ஒரு பெஸ்ட் கதையை வச்சு அவங்களோட அனிமே ஒர்க்கை போட்டு அதை எடுத்து வெளியே காமிச்சு அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணல. இப்போ வரக்கூடிய அனிமே அண்ட் அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கை வந்து இவங்களோட எஃபர்ட் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்மளால ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் அந்த ஒரு இதை தாண்டி இவங்களால வேற எதுவுமே பண்ண முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்கு. பட் அதை தாண்டி இப்போ ஒரு சில படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. லைக் இப்போ பாகுபலியை வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொடக்ஷனில் உருவாக்கப்பட்டது தான். அது வந்து நம்ம ராஜமௌலியோட ஸ்டோரின்றனால கொஞ்சம் கிரியேட்டிவான ஸ்டோரியாக இருக்கு. கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரிஸாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கோச்சடையான் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸ், பேட் ரிவ்யூஸ் வந்தது. ஆனா கதையை யாருமே வந்து பாத்தீங்கன்னா குறையே சொல்லல. இது மட்டும் லைவ் ஆக்ஷன்ல வந்திருந்ததுன்னா பிச்சுக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த டைம்ல லைவ் ஆக்ஷன்ல இந்த படம் வந்திருந்ததுன்னா பாகுபலிக்கு முன்னாடியே அப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டை வந்து பாத்தீங்கன்னா கோச்சடையான் தான் செஞ்சிருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அந்த ஒரு கதையிலே இருக்கும். ஸோ அதை லைவ் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம், இல்லை இன்னும் டைம் எடுத்து கொஞ்சம் காசு செலவு பண்ணி அதை குவாலிட்டியான அனிமேஷனாக எடுத்துருக்கலாம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அனிமேஷன் 3D ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சீன் எப்படி இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல், கார்ட்டூன் மாடலில் வந்து செஞ்சு பார்த்துட்டு இது மாதிரி தான் எங்களுக்கு சீன் வேணும்னு சொல்லி கேமராமேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐடியாவை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பேசிக் அனிமேஷனாக தான் அந்த ஒரு கோச்சடையான் இருந்தது. அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஃபாலாக அந்த ஒரு படத்துக்கு அமைஞ்சது. இந்த மாதிரியான ஒரு சில தப்புகள் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி, அதை வச்சு குவாலிட்டியான ஒரு அனிமேஷன் நம்மளால கொடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய அனிமேட்டட் எடிட்டர்ஸ், அனிமேட் கிரியேட்டர்ஸ், அனிமேட்டட் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. ஏன்னா அமெரிக்கா, ஜப்பான் இது மாதிரி பல நாடுகளில் மேஜரான சூப்பர்வைசர் பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட டேலண்ட்ஸை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இங்கே இவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது, இவங்களுக்கான வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவங்களுக்கான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி இங்கே பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ இந்தியாவில் வந்து அனிமேட்டட் சீரீஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பூம் ஆக போகுது அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஏற்பட்ட பிரச்சனையால தான் இந்தியன் சினிமாவால் ஒரு ப்ராப்பர் அனிமேட்டட் சீரீஸ், அனிமே ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை தாண்டி உங்களுக்கும் தனித்தனியாக நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.